யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். 2025 இந்த வருடம் தொடங்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்களை கொண்டு வருது. என்ன காரணம் பார்க்கும்பொழுது சனி பயிற்சி இருக்குது, அதே மாதிரி குரு பயிற்சியும் இருக்குது, இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த 3 பயிற்சிகளுமே இந்த வருஷத்தில் இருக்கிறதுனால பல மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்றதுல கடுகளவும் சந்தேகம் இல்லை. நார்மலாக பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது நிலைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது சில நல்ல விஷயங்கள் நிறைய ஆரம்பத்தில் போய்கிட்டே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா சனி வக்கரம் வந்த சமயத்தில் சில நெகட்டிவான விஷயங்களையும் கண்டிப்பான விஷயமாக சந்திச்சிருப்பீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அதோடய வைப்ரேஷன் நமக்கு விரயசனியாக வரப்போகுது இல்லையா, அந்த காரணத்தினால நிறைய விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் பண முடக்கங்கள், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். எந்த விஷயம் பண்ணணுன்னாலும் ஒரு தடை வருது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி விரக்தி மனப்பான்மையில் இருந்துக்கிட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாமே இந்த 2025 தொடங்கிய உடனே அதோட நல்ல வைப்ரேஷனை காட்ட ஆரம்பிச்சிடும். வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுறுசுறுப்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப மந்தமாக எதுவுமே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லா விஷயமும் கொஞ்சம் சுறுசுறுப்பு எடுத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு உண்டான ஆரம்ப நிலை அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். 2025 இந்த கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் அமரும் பொழுது நியாயமான ரீதியில் நமக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் நடந்தே போயிட்டுருக்கும். அதாவது நமக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, தினசரி வருமானங்கள் என்னென்ன தேவையோ, அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம், அடிப்படை தேவைகளில் எந்த குறையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பான முறையில் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா குரு இருக்க, நமக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தால் பெரிய பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. அதுவும் தன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை இருக்கிற நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சில அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவோ காலம் ஆகுது, ப்ரமோஷன் வரலை, வேலையை மாற்றணும்னு நினச்சா அதில் ஒரு சேஞ்ச் வரல அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்கும் கூட ஒரே ஒரு குருவை வச்சே ஒட்டுமொத்த பலன்கள் நம்ம எடுக்க முடியாது. மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் கரெக்டாக வர்ற பட்சத்தில் சில மாற்றங்களை எதிர்கொள்ளலாம். இன்னும் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் வரும். தன பிராப்தி அப்படின்றது நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வெளியே முடங்கி இருக்குது, இன்னும் கைக்கு வர மாட்டேங்குது. ஆல்ரெடி நம்மளே ஒரு பிரச்சனையில் இருக்கோம், இந்த பிரச்சனையும் சேர்ந்து தலையில் வச்சுட்ருக்கோம், வர வேண்டிய காசும் வரலன்னு குழப்பமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக உங்கள் பணங்கள் எல்லாத்தையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அப்படின்றது கண்டிப்பான முறையில் உயரும். அடுத்து 4ஆம் வீடு, அதாவது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் நீச நிலைமையிலே இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் அங்கே இருக்கும்பொழுது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் பல விஷயங்கள் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட அது ரெஸ்ட் எடுக்க விடாது. ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுருக்கோம், தூங்குனா கண்ணை தான் மூடுவோமே தவிர டீப் ஸ்லீப்பிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. கிரக சூழ்நிலைகள் அப்படின்றது மாற தான் நமக்கு எல்லா விஷயமும் பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு பிடிச்சமான விஷயங்கள் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை மைண்டில் போட்டு ரொம்ப குழப்பி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. எது நடக்குதோ அது நல்லதாகவே நடக்கும் அப்படின்ற நினப்போட கோவிலுக்கு போகிறது, காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு முருகர் கோவிலில் போய் ஒரு 2 சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக போகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். 6ஆம் வீடு, 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கேது இருக்கிறதுனால சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் ஆகாமல் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான நோய் வாய்ப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஸ்டொமக் அப்செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப உஷாராக இருந்துக்குவோங்க. வேலை தவறாமல் சாப்பிடுங்க. அதாவது டைம்ஸ் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றது 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே தள்ளி போடுவோம் இல்லையா, அப்படி தள்ளி போடாமல் நேரத்துக்கு சாப்பிட்றதுன்றது தான் இதுக்கு உண்டான பரிகாரமே. அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எதிரி ஸ்தானம் அப்படின்னும் பொழுது கேது ஒரு கனமான கிரகம். இந்த இடத்துல எதிரி ஸ்தானத்தில் நமக்கு கேது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளை பற்றி புறம் பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேணால் பேசலாமே தவிர நம்ம பேரை கெடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் புறம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா கேது பார்த்திங்கன்னா நம்மளோட ரூட்டில் யார் இப்படி தலையிட்டாலுமே உடனே அவங்கள அதுவே எதிர்கொண்டு அதை சரி பண்ணி விட்டுடும். அதனால் அதை பற்றி நீங்கள் பிரச்சனையே பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 8ஆம் வீடு.
8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுள் ஸ்தானத்தில் புதனுடைய அமர்வு இருக்குது. புதன் 8ல் உட்காந்துருக்கும் பொழுது நம்ம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போகிறது. அதே மாதிரி பணம் செலவு பண்ணுறோம் இல்லையா, அந்த பண ரீதியான செலவுகள் வந்து தண்ணி மாதிரி செலவாகிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. சட்டுன்னு ஒரு 1000 ரூபாவை ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது வாங்கலான்னு பிளான் பண்ணால் வாங்கின மாதிரியே இருக்காது, செலவாயிரும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதன் ரொம்ப சின்ன கிரகம் அப்படிங்கிறதுனால 8ல் உட்காந்துருக்கும் போது மருத்துவ செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பண செலவுகள் அதிகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியுடைய அந்த 7.5 ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 7.5 சனி வர்ற காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. நீங்களுமே அதிகமாக கடன் வாங்க முடியாத அளவுக்கு உங்களை நீங்கள் சிக்கனமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 9ஆம் வீடு, அதாவது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது. பித்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா கிட்டேருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள், பாக பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் கரெக்டாக செய்கிறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் வெளியூரில் இருக்கோம், எங்களால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கு என்ன மாதிரியாக சிம்பிளாக செய்ய முடியும்னு பார்த்துக்கோங்க. யாருக்காவது உணவு கொடுத்து அவங்களுக்கு தான் உணவு தானம்னு கொடுத்தாலே மேக்ஸிமம் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். கர்மாக்களை கிளியர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. பக்கத்தில் சிவன் கோவில்கள் இருந்தால் கோவிலில் போய் அன்னதானம் செய்ய முடியும்னா அங்கே கலந்துக்கிட்டு அந்த அன்னதானத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் அன்னதானத்தில் கலந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள் கரெக்டாக செய்யாத பட்சத்தில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கரெக்டாக செய்யுங்க. காக்கா இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா காக்கைக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அமாவாசை நாட்கள்லையாவது இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பல நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரும். அதாவது சில தரித்திர பீடைகள் அப்படின்றது நம்மளை வந்து திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்குது. என்ன கிரக பிரயற்சிகள் நடந்தாலும் வருஷம் போகுது, எனக்கு ஒரு நல்ல விஷயம் வரவே இல்லை அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கர்மங்கள் காரணமாக தான் தொடர்கதையாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ 9ல் சூரியன் இருக்கும் பொழுது பலவிதமான நன்மைகளை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அதுவும் குருவுடைய வீடு அப்படிங்கிறதுனால தெய்வத்தால் நம்ம வந்து பல கர்மங்களை நீக்கிக் கொள்ள முடியும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பல மாறுதல்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். அடுத்து 11ஆம் வீடு, லாபஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சனியும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு. சனி சுக்கிரன் சேர்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ இந்த சேர்க்கை வந்து பண ரீதியான நல்ல விஷயங்களை எடுத்து கொடுக்கும். சொத்து ரீதியான விஷயங்கள் வாங்கிறதுக்கும் வழிவகை செஞ்சு கொடுக்கும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், புதுசாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கம்பெனிக்கு மாற போகிறேன், இல்லை வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். சனி வந்து பெயர்ச்சி இடத்துல இருக்குது. அதாவது 11வது இடத்துலேருந்து 12க்கு போய்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் 50% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. 11ல் சனி இருந்தாலும் கூட அது பெயர்ச்சி காலத்தில் இருக்கிற பட்சத்தில் நார்மலாக 11ல் உட்காந்து பண்ணக்கூடிய அந்த வேலைகளை துரிதமாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரைய ஸ்தானத்துக்காக பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் இந்த ஸ்தானத்தில் உட்காந்து கொடுக்க வேண்டிய பல விஷயங்கள் அது கொடுக்கறதுக்கு உண்டான மெத்தனம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். சுக்கிரன் அங்கே இருக்கிற பட்சத்தில், அதாவது சுக்கிரன் வந்து நட்பு வீட்டில் இருக்குது. இது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுத்தே தீரும். அதாவது காசு இல்லைன்னு சொல்லுவோம், நம்மக்கிட்ட வந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு புரியலன்னெலாம் புலம்புவோம். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு போகிறது, பரிசு பொருட்கள் வாங்கிக்கிறது, இல்லை நமக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சைட்லேருந்து எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படின்ற ஒரே ஒரு வெக்ஸ் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. மற்றபடி பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா போகுது அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீட்டுக்கு சனி வந்து உட்கார போகிறார். மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரைய சனி வரப்போகிற காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அப்படிங்கிறதுனாலேயே அது அந்த ஆரம்ப கட்ட நிலவரம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வக்ர சனியாக ஆரம்பிச்சது இல்லையா, அந்த 6 மாதத்துக்கே அதோட வைப்ரேஷனை காமிச்சு அதோட பிரச்சனைகளை அதை தீர்த்துக்கும். அடுத்து நமக்கு விரைய சனியாக வந்தால் கூட நல்ல முன்னேற்றங்கள் தான் கொடுக்குமே தவிர ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் கண்டிப்பான முறையில் கொடுக்கவே கொடுக்காது. 7.5 சனி வரப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப பயமெல்லாம் பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த மீனராசியில் சுக்கிரன் இருக்க பெற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். பல நல்ல சூழ்நிலைகள் அப்படின்றது நிறைவேறியே தீரும். சனி வந்து உட்கார்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண சார்புடைய பிரச்சனைகள் எல்லாமே சீராக போகும் அப்படின்றதுல கடுகளவு மாற்றமும் கிடையாது.
ஸோ வந்து 11வது வீட்டில் இருக்கக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கு. எதுவாக இருந்தாலும் அதாவது பார்த்துக்கலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் திறனையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அடுத்து 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் ராகுவுடைய அமர்வு இருக்குது. நார்மலாக மறைவு ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாப கிரகங்கள் இருக்கிறது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கூட விரயஸ்தானம் அப்படின்ற இடத்துல ராகு இருக்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அதாவது மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, வயதானவங்க, தாத்தா பாட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அது வந்து உடனே எதுவாக இருந்தாலும் உடனே சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவ செலவுகள் வர்றது, இந்த மாதிரி வீட்டில் யார் குடும்ப தலைவர்களாக இருக்காங்க, அதாவது பெரியவங்க மாமனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பெரிய தாத்தா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி வயது முதிர்ந்தவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 11ஆம் இடத்துக்கு உட்கார போகுது. அது வந்து ரிவர்ஸில் சுற்றக்கூடிய கிரகம் இல்லையா. இந்த வருஷம் அந்த கிரக பயிற்சி நடந்ததுக்கப்புறமா உங்களுக்கு யோகம் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும். எப்பயுமே இந்த நெகட்டிவான கிரகங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலத்தில் என்ன நம்ம கொடுக்க முடியுமோ அதை வந்து அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12வது இடத்துல இருக்கக்கூடிய ராகு செலவினங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சேர்த்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் அதிகபட்சமாக செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். தண்ணி மாதிரி செலவாகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ராகு கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும். அதே ராகு வந்து பார்த்திங்கன்னா பெயர்ச்சிக்கு பிறகு நமக்கு 11ஆம் இடத்துல வந்து உட்காருவார். லாபஸ்தானத்தில் ராகு வந்தால் லாபங்களை பன்மடங்கு அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் பலவிதமான பயிற்சிகள் இருக்குது, இது பெரிய பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. மனசளவில் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க. தெய்வத்து மேலே கொஞ்சம் பக்தியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. சில சமயத்தில் கடவுளை நிந்தனை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மாற்றிக்கோங்க. தெய்வ நிந்தனைகள் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா மகா கர்மங்கள் கொடுக்கும். ஒன்று கும்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதை நிந்தனை செய்யறதை நம்ம பண்ணுற ஒரு காரியத்துக்கு அவங்க மேலே பழி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதிகபட்சமான கர்மங்கள் வந்து சேருது. ஸோ கர்மங்களை கழிக்கிறோமோ இல்லையோ கர்மங்களை சேர்க்காதீங்க. 2025க்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதாவது நீங்கள் எப்போல்லாம் கோவிலுக்கு போக முடியுதோ சிவன் கோவில்களுக்கும் அதுக்கப்புறம் முனீஸ்வரர் கோவில்களுக்கு போனீங்கன்னா 2 விளக்கு ஏற்றிட்டு 2 நிமிஷம் உட்காந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இது வாழ்க்கையில் நீங்கள் உயரத்துக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.